ஹாய் கைஸ், முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வேகமாக வரும். நான் நம்ம தளபதி விஜயன் இருக்காங்களா, விஜயனை பற்றி தான் கொஞ்சம் பெருமையான வீடியோலாம் நிறைய எடுத்து போடுவேன். அதனால் விஜயனை ரசிகர் யாராக இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. விஜயனுக்கு சப்போர்ட்டாக தான் நான் பேசுவேன். அதே மாதிரி நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்தீங்களா, என்னென்ன சம்பவம் நடந்துச்சுட்டு. உதயநிதி அண்ணன் இருக்காங்களா, அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அலக்கடிச்சு கடைசியில் விட்டுட்டாங்க. ஆனால் 1000 கோடி 5000 கோடி வச்சுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மேலே வந்து எந்த இதுவுமே இருக்காது. அவங்க வந்து உள்ளே போயிட்டு வர்றதெல்லாம் அவங்களுக்கு ரயிலில் போகிற மாதிரி தான். புரியுதா உங்களுக்கு? அதை விட்டுவிட்டு பொதுமக்களை வந்து இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட இப்போ கடையை அடைக்க சொல்கிறது, பொதுமக்கள் மேலே கள்ளத்துக்கு எறிகிறது, இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் பொதுமக்கள், அதாவது திமுக கட்சிக்காரங்க நீங்கள் செய்யாங்க. அதாவது நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டீங்க. அடுத்த இதில் வந்து நம்ம டிஎம்கே கட்சி வந்து எப்படி வளர்த்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் பாருங்கள். அதை விட்டுவிட்டு தாவைக்கா தூங்குனா தாவைக்கா, முழிச்சா தாவைக்கா, எந்திரிச்சா தாவைக்கா, இப்படி நீங்கள் குறை சொல்ல தான் உங்களுடைய கட்சி வந்து அகல பாதாளத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவீங்க, நல்லது சொல்லியாச்சுன்னு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அதாவது தற்கொலைன்னு சொல்லுவீங்க. அதாவது புரியாத ஆட்கள் தான் அந்த மாதிரி பேசுவாங்க. புரியாத ஆள்னா யார்? உங்களை சொல்லலைங்க, நீங்கள் கோவப்படாதீங்க. புரியாத ஆட்கள் அந்த ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, தற்குறிப்பா இவன் அப்படி தான் பேசுவான், தற்குறி அப்படிம்பாங்க. என்னென்னா ஒரு சைடு நீங்கள் யோசிக்கணுங்க. அதாவது நீங்கள் சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் டிஎம்கே பரம்பரை டிஎம்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு செகண்டு யோசிச்சு பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்கள். இவர் விஜய் வந்ததுலேருந்து எந்த ஊழல் எதுவுமே நடக்கலை. பாலியல் வன்கொடுமை நீங்கள் சொல்லுவீங்க, அது உங்களுடைய மேலே இருக்கிறவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்களே சுயமாக யோசிச்சு பாருங்கள். அடுத்தவங்க சொல்ல நீங்கள் கேட்காதீங்க. விஜய் ஆட்சியில் விஜயா சொல்லி தூண்ட வைக்காரு நினச்சி பாருங்கள். அது யதார்த்தமாக அவன் வந்து கட்சியில் இருக்கான், அவன் எப்படியோ பண்ணிட்டான். அதை அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனை கட்சியோடு தூக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதை விட்டுருங்க. கேட்டால் அதுக்கு ஒரு கேள்வி வச்சுருப்பீங்க, அவனை தூக்காமல் இருக்குது இவனை தூக்காமல் இருக்குண்டு. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பெரிய கதைங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணும், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் கலவரம் பண்ணி ரோட்டில் போகிறாலாம் கள்ளத்துக்கு எறிகிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. டிஎம்கே கட்சிக்காரங்க எல்லாருமே நல்லவங்க தான், யாருமே வந்து தப்பானவங்க கிடையாது. எல்லாருமே நல்ல சுயபுக்தி எல்லாமே இருக்குது அவங்களுக்கு, புரியுதா? அதனால் டிஎம்கேக்காரங்க யாராக இருந்தாலும் தளபதி விஜயனை விமர்சனம் பண்ணுறீங்க. ஆனால் அரசியல் வீதியை நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள், ஆபாச எண்ணத்தில் நீங்கள் பண்ணாங்க. அன்றைக்கி பார்த்தீங்களா, காவேரி பிரச்சனையில் வந்து தஞ்சாவூரில் வந்து உதயநிதி அண்ணன் வந்து எப்படி பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? தண்ணி வரும் தண்ணி வராது, அவங்களுக்கு என்னங்க பேச்சு அது? நீங்கள் கேட்டிங்கன்னா டிஎம்கே காரங்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க, எங்கள் தலைவர் அப்படி பேசவே இல்லைம்பிங்க. ஆனால் ரெக்கார்டு இருக்குது, அவங்க பேசினாங்க, பின்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் சிரிச்சாங்க. பார்த்தீங்களா? டபுள் மீனிங் தான். இதுக்கு தான் நம்ம திருமாவளவன் அண்ணன் இருக்காங்களா, அவங்க கரெக்டாக சொன்னாங்க. இது வந்து அவங்க பேசுனது எல்லாம் டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம திருமாவளவன் அண்ணன் இருக்காங்களா அவங்க சொன்னாங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். அவங்க சொன்னது வந்து எப்படி கூட்டணி கட்சிக்காரங்க ஒரு சில இது உண்மையை கொடுத்து குரல் கொடுக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனாலும் விஜய் அண்ணா வந்து அரசியல் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பட்ஜெட் தாக்கல் பண்ணிகிட்ருக்காங்க, அருமையாக போயிட்டுருக்கு. உதயநிதி அண்ணனும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து